viewers, vanakkam and welcome to Red Carpet with me Kanimori. Every week நம்மளோட ஷோல புது படங்களோட ரிவ்யூ, திரை உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் and திரை பிரபலங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது கிரகணம் படத்தோட ஆடியோ லான்ச்ங்க. ஸோ கிரகணம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இளன் அண்ட் இந்த படத்துல கிருஷ்ணா லீட் ரோல நடிச்சிருக்காரு அண்ட் சந்திரனும் ஒன் ஆஃப் தி லீட் ரோல நடிச்சிருக்காரு. சந்திரன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். கயல் படத்தின் மூலமா அறிமுகமாகி ஒரு பெஸ்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துல ஒன் ஆஃப் தி லீடா நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆனந்தி அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காரு KN சுந்தரமூர்த்தி. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். கிரகணம் படம் ரொம்ப கதை இந்த படம் எடுத்தப்போ எங்களுக்கு சொன்னாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். எனக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோ கிருஷ்ணா அவரோட படம் நிறைய பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்பீடான ஒரு ஹீரோ. அதே மாதிரி நம்ம கயல் சந்திரன் தான் நம்மளுக்கு உடனே ஞாபகம் கேட்ச் ஆகும். ரொம்ப நல்ல ஒரு அப்கமிங் ஹீரோ. நிச்சயமா நெக்ஸ்ட் இயர்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல கண்டிப்பா இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஒர்க் வந்து அவருடைய எந்த அளவுக்கு அவர் நடந்துக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்துல. ஹீரோ அந்த மெயின் ஹீரோ நான் சொல்லணும்னு சொன்னா நம்ம டைரக்டரை சொல்லுவேன். டைரக்டர் இளன். மியூசிக் ரொம்ப அந்த கிரகணம் படத்துக்குள்ளேயே ஆப்டா இருக்குது. இந்த படம் பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள்ஸ் ஆகட்டும், மக்கள், முக்கியமா மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் படம் பார்க்கணும். ஏன்னா இப்போ தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுன்றது இப்போ ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் பார்த்துட்டியா, இந்த படம் வந்துருச்சு, இந்த படம் நீ பார்த்துட்டியா, இல்ல நான் பார்க்கல, சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனாலதான் இப்போ சினிமா ஆரோக்கியமா தான் இருக்குது. சரியான படம், நல்ல ஒரு படம், என்டர்டெயினான ஒரு படம் எடுத்தோம்னு சொன்னா நிச்சயமா ஜனங்க தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பாங்க. கிரகணம் படம் நல்லா போகணும். இதுல உழைச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். முக்கியமா ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. மக்கள் வந்து நல்ல படத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா. இப்போ ரீசெண்டாக பாகுபலிங்கிற படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட். அந்த மாதிரி வந்து நல்ல படங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரப்பு இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16, மாநகரம், 8 தோட்டாக்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதை வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டில் சொல்லாதீங்க, ஒரு வெர்ஷனை மாற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி படங்கள் நல்லபடி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ கிருஷ்ணா பிரதர் கிரணம் பண்ணியிருக்காப்புல அண்ட் சந்திரன். ஸோ மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, டைரக்டர் இளன். ஸோ ஹோல் டீமுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதே மாதிரி கேஆர் ஃபிலிம்ஸ் வந்து ஆஃப்டர் லாங் பேக் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்து சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விட நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இளனோட ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இளனுக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஒரு அப்கமிங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுறது, அவர் வேவ்லென்த்தில் இருக்கிற மாதிரி செட் பண்ணதுக்கு கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் மணி, ஸ்ரீசரவணன் சார், கேமராமேன், இன்னும் இந்த எடிட் எல்லாருக்குமே வந்து ஒரு டீம் செட் பண்ணி இந்த அளவுக்கு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இளன் கூட நானும் காத்துட்ருக்கேன். இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிருஷ்ணா சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள், கயல் சந்திரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இளனை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படம் எனக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை இளனுக்கு தரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பேஷன் அப்படி. ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரியும். ரொம்ப ஒரு படத்துக்காண்டியும் ஒரு இதுக்காண்டியும் ரொம்ப மெனக்கெடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் இந்த டீமை. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரகணம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் வந்து கேஆர் ஃபிலிம்ஸ், அது அவர் வந்து நான் சரவணன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஏனின்னு சொல்லலாம்.
ஏன்னா சினிமாக்காக சென்னைக்கு மொத வந்தப்ப சாப்பாடு கிடைக்கலாம், நேராக அவர் ஆஃபீஸ் போயிடுவானே எங்கே இருக்கீங்க அப்படின்னு உடனே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. அவரை வச்சு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த மேடையில் நான் இருக்க ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் கிரணம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விவசாயிகளை பற்றி சொல்லிக்கிறேன். நானும் எல்லாரும் மாதிரி சும்மா ஒரு பார்க்கணும் விவசாயத்தை, அவங்கள போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் சும்மா அந்த இடத்துக்கு போனேன். பட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க கூட அவங்களுக்கு வந்து தேர் நாட் ஏபிள் டு எழுத தெரியல, அந்தளவு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு நாள் இருந்தேன். அப்போ அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாறிட்டாங்க. நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 நாள் அவங்க கூடயே தங்கியிருந்தேன். எனக்கு போகிறதுக்கு சட்டை வேஷ்டி கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி பண்ண மாதிரியான ஒருத்தவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயம். அதுக்காக என்ன பண்ண முடியுன்ற ஒரு சின்ன முயற்சி தான். நான் நிறைய பேச தெரில. எனிவே ஒரே ஒரு மனதில் காயப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, நான் இந்த அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இப்போ ஒரு சிலர் மட்டும் எதை எடுத்தாலும் சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்களான்னு நிறைய ஃபேஸ்புக்கில் நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னடா சும்மா ஃபேஸ்புக்கில் அப்படியே போட்டுட்டு இருக்கேன்னு. என்னோட ஒரே ஆயுதம் வந்து ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்கில் போட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டெல்லியில் வந்து போராடுறப்ப 2 பசங்க வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு மரத்தில் ஏறினாங்க. அந்த விஷால் சார்லாம் வந்திருக்கப்போ அப்போ டிவிலலாம் வந்திருக்கும் 3 விவசாயிகள் தற்கொலை முயற்சி. அந்த 3வது விவசாயி நான் தான். என்னையும் விவசாயி லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பையனை வந்து கேட்டப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, இல்லைன்னா இந்த மாதிரி நான் விவசாயத்துக்கு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்கில் போய் கேட்டப்போ விவசாயிக்கு வாங்கின கடனே கட்ட வைக்கல, நீ எதுக்குடா படிக்கணும்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னா, அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னா அந்த விஷயத்த நான் மனசில் ஓடிட்டே இருந்தது. 4 பேர்கிட்ட சொன்னேன். 4 பேரில் முதலாவது நான் பேசுனது இயக்குனர் அமீர் அண்ணன். அவர் அந்த பையனோட ஒட்டுமொத்த செலவும் ஏற்றிட்டாரு. இன்றைக்கி அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான். அவருக்கு நன்றி இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். 2வதாக நான் போய் கேட்டது வந்து வெங்கடாச்சலம், கணபதி அண்டு சாரங்கன். இவங்களோட குழந்தைகள் படிப்பு உண்மையில ரொம்ப அழுதாங்க. அவங்கள பற்றி சொன்னோன்னே நடிகர் சிவகார்த்தியனை வந்து அவங்களோட ஒட்டுமொத்த படிப்பு செலவை ஏற்றிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து 3வதா இந்த 2 குடும்பத்தை பற்றி ஐயா கண்ணு சார் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி அபி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்ன நேரத்தில் கரெக்டாக கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் வந்து எனக்கு ஒரு பெரிய கடவுளாக சொன்னாங்க. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கு நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோன்னு சொல்லலை. சினிமாக்காரங்களா இல்லாமல் மனிதர்களாக இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து இணையணும் மட்டும்தான் என்னோட கருத்து. அப்புறம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் இந்த விஷயத்த போட்டேன். என்னோட அக்கா பையன் வந்திருக்கான் தேவ். சாரி, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் மேடையில் கூப்பிட்டுக்கிறதுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். என்னன்னா, யார் என்ன முடியுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னோடனே என்னோட பெர்மிஷன் எல்லாமே இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு சாரி ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு. அவனோட பாக்கெட் மணியை அவன் சேர்த்துட்டு வச்சிருந்தா 2500 ரூபாயை கொண்டு வந்து நான் விவசாயிகள் கொடுப்பேன்னு கொண்டு வந்து இருக்கான். ஸோ இது மாதிரி எல்லாரும் அவர்களால் முடிந்ததை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும். அவங்கள நம்ம ஃபினான்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணவே வேணாம், லைட்டாக லிஃப்ட் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. நன்றி. சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன். நன்றி. நிறைய விவசாயிகளை மீட் பண்ணும்போது மிஞ்சி இருக்கிறது கோவணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கோவணத்தை அவுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க ஒரு சூழல்ல இது என்னன்னா, இந்த 2 பேர் இப்போ இறந்து போனவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம், பாக்கி இருக்கிற 1,00,000 பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எல்லா சொல்யூஷனை நோக்கி ஏதாவது ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. தண்ணியை நம்ம பாதுகாக்கிறது தான் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வா இருக்கும். கிரகணம் கிருஷ்ணா நடித்த படம், சந்திரனையும் தெரியும். இது டீம் யாருன்னே தெரியாது. நான் இப்போ லண்டனில் இருக்கும்போது டீசர்ஸ் முன்னாடி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதோட லுக் வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் யார் என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கல, இந்த படம் ஏதோ நல்லா இருக்குது, நல்லா வரும் போல இருக்குது இந்த வருஷம் அடுத்து வர படங்கள்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நோண்டி பார்த்தா அப்புறம் மச்சி கிருஷ்ணா நடித்த படம். ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிடல, அதனால வந்து ஆனந்த் தான் கூப்பிட்டாரு, வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது
வாங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டாரு. வந்து விவசாயிகளுக்கு உதவி பண்றோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. யார் படம் அப்படின்னு கேட்டேன். கிருஷ்ணா படம் அப்படின்னாரு. சரி நான் வர்றேங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிருஷ்ணா கூப்பிட்றானோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம், எப்பவுமே அவங்ககிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்கும்னா, எங்கிட்ட அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப எப்பவுமே வந்து ஒரு அன்போட பழகக்கூடிய நிறைய நடிகர்கள்ல முக்கியமா கிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ இந்த விழாவில் இந்த மாதிரி ஒரு 2 விவசாயிகளை ஊக்குவிக்கல ரொம்ப சந்தோஷம். மொத்த விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கான வழியை விரைவில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. இளன் வந்து ஒரு திறமையான இயக்குனர். கிரகணம் என்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு காவியத்தை படைச்சிருக்காரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் போன்ற இளம் இயக்குநர்கள் வரணும். அந்த இளம் இயக்குனர் ஆதரித்த ஒரு அற்புதமான தயாரிப்பாளர்கள் நம்ம சரவணன் அவர் கூட சேர்ந்து இணையாக தயாரிச்சிருக்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து மென்மேலும் வளரணும். நல்ல ஒரு புது புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரணும். இந்த கிரகணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்தை விநியோகம் செய்யும் விநியோகஸ்தர்களுக்கும் அனைத்து தரப்பு சினிமா வர்த்தகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இளனை நான் மீட் பண்ணும்போது அவனுக்கு 21 வயசு. இப்போ எவ்வளோ மச்சான்? 3 வருஷம் 20 இப்போ 18. அண்ட் இளனை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்து மரியாதை ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுற்றும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. ஸோ இன்னும் இவன் சின்ன பையன் எப்படி சீரியஸாக இவன் எப்படி டைரக்ட் பண்ணுவான் யாரும் நம்பலை. அண்ட் எங்கள் அண்ணன் தாடி வச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா தாடி எடுத்தால் ரொம்ப சின்ன பையன் வரும். நோபடிஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இளன் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது சொன்ன விஷயம் வந்து யாமிருக்க பயமேக்கு அப்புறம், ப்ரோ தெரிஞ்ச மூஞ்சின்ற தான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. இல்லையே இளன் நீ கதை சொல்லு அப்படின்னு ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு. எனக்கு ஸ்கிரிப்டை விட இளனோட எனர்ஜி தான் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து இளனை தோலில் தூக்கி சுமந்த கார்த்திக், சோபன் அண்ட் சசி. ஸோ அவங்க 3 பேருமே இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ சின்ன பையனை வந்து நம்பி ஒரு படத்தை கொடுத்து அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவங்க முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் இளன் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டதுக்கு, உங்களால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் ப்ரோன்னு கேட்டான். எனக்கு புரியல. எத்தனை நாள் கொடுக்க முடியும்னா ஒரு 2.25 நாள் கொடுத்தா முடிச்சிருவியா படத்தை? இல்லை ஒரு 10 to 15 days கொடுங்க, நான் எந்த கண்டினியூட்டி வேணால் வாங்க, நான் படம் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒன்று நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நான் அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில். இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு வரட்டுமா? அதுக்கு அவர் சொன்னார், சூப்பர் ப்ரோ, இந்த ஷார்ட்ஸ் போட்டு வாங்கன்னு. ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதுக்காக சின்ன பட்ஜெட் படம் நான் சொல்லலை, போட்டிருந்த ஷார்ட்ஸே போட்டு வாங்க ப்ரோ, எதுக்கு இன்னொன்று வாங்கி தச்சு அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 10 நாளோ 12 days நைட்டு மட்டும் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப டைட் பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் வந்து கேமராமேன் கொஞ்சம் சூடு, ஆனால் நல்லா மனுஷன். ஸோ அதாவது 6 to 6 ஒரு இடத்துல நிற்காம கண்டினியூஸாக ஓடி உழைச்சி அண்ட் ட்ரெமெண்டஸ் ஒர்க். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தால சொல்லுவீங்க. அண்ட் பிவிபிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பிவிபி வந்து இல்லைன்னா நம்பினதுக்கு சினிமாவில் வெல்விஷர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் வந்து டெஃபினட்டாக ஒருத்தர் வந்து சேரன். ஏன்னா கழுகுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அவரை தெரியும். அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் என்ன. ஸோ தப்பு பண்ணால் 3 லட்சமாக திட்டுவார், தப்பான படம் பண்ணாலும் 3 லட்சமாக திட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் சினிமாவில் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூண்ணே. அண்ட் ராஜா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹீரோயின் வந்து நிறைய தமிழில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அண்ட் அதை நான் சொல்லிக் கொடுக்கல, அதை சொல்லிக் கொடுத்தது புத்தான்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதனால் டைம் போகிறதே தெரியாது இந்த யூனிட்டில் மட்டும், ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட்ஸ், wonderful work, the backbone of any pictures, the assistants. So thank you. And Chandran, அதாவது காம்பினேஷன் இந்த படத்தில் மட்டும்தான் நடித்த நிறைய பேர் காம்பினேஷனே இருக்காது. ஆக்சுவலி சந்திரனுக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது,
அண்ட் முக்காவாசி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸே கிடையாது. தேங்க்யூ யுவன், தேங்க்யூ இர்ஃபான். அதாவது நீங்கள் மியூசிக் போடாட்டியும் உங்கள் லேபிளையாக நான் பிடிச்சி வச்சுப்பேன். அதனால இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. It's a big day for the whole team of Graganam. Elan sir, thank you so much for giving me this opportunity. Big Print Picture Productions and KR Films, thank you so much for getting me on board. Both my co-stars, Krishna sir and Chandran, you guys are really sweet. Wish to work with you again and again. The entire direction team, especially Prithvi and Buddha, thank you so much for bearing me. It's Sundaram Murthy's day, so must say his music is mind-blowing. All of us had great time shooting, and as the trailer released, I hope you all enjoyed it, and thank you so much. Please bless us. Thank you. கிரகணம் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு பிக் பிரிண்ட் கார்த்திகை பற்றி சொல்லணும். தூங்காமல் அலைஞ்சிட்டே இருப்பார் மனுஷன், எங்கடா திறமை இருக்கு அப்படின்னு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபைண்டர்ஸ் இலன். எனக்கு கையல் முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்தில் வந்துட்டு கால் பண்ணாங்க. வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு கதை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கார்த்திக் சொன்னார். ஒரு மச்சான் கிருஷ்ணா உனக்கு அது 20 நிமிஷம் சொன்னாங்க. எனக்கு 10 நிமிஷம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வரதுக்கு முன்னாடி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்ல. சொல்லிட்டு இதுதான் சார் ரோல் அப்படின்னு. இதில் என்ன ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் உங்களோட ரோல் வரும், ஒரு மல்டி ஸ்டாரர். ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்னு ஒன்று ஓகே நான் பண்ணுறேன். அடுத்தது வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா, ஜேபி சார், கருணா சார், கருணாகரன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஐம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சினிமாவுக்கு புதுசுன்னும் போது எனக்கு மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றிலாம் தெரில. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருன்னா எல்லாருமே டெபியூ சார் அப்படின்னு. ஸோ கேமராமேன் சரவணன் சார் கொஞ்சம் சூடு இல்லை, பயங்கர சூடு. அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு யாராவது தப்பு செஞ்சோன்னா எனக்கு மேக்ஸ் கிளாஸில் உட்கார்ற மாதிரியே ஒரு ஞாபகம் வரும். அப்படியே கூப்பிடு, டே இங்கே வாடா வந்துட்டு ஃபர்ஸ்ட் காதை பிடிப்பேன், லைட் அப்படியா வைப்பேன், இப்போ ஒழுங்கா வை அப்படின்னு ஃபர்ஸ்ட் தட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் லைட் ஒழுங்கா வைப்போம். ஒரு வாரம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கரெக்டாக வைக்க ஆரம்பிப்பேன். ஸோ கற்றுக் கொடுக்கறதே வந்துட்டு கொட்டியும் கற்றுக் கொடுக்கலான்றத வந்துட்டு ஒன் ஆஃப் த வேயா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நந்தினி, ஷீ இஸ் டெபியூட்டிங் அண்ட் வி வெல்கம் யூ ஆல். அண்ட் கிரகணம் ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரன் ரிலீஸ் பண்ணாரு KR சரவணன் சார். பிச்சைக்காரன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நெகட்டிவா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது டைட்டில் மாத்தலாமா அப்படின்போது இல்லை டைட்டில் இதுதான் அப்படின்போது தைரியமா எடுத்து பண்ணார். அதே மாதிரி தான் கிரகணமும். ஸோ பிச்சைக்காரனை தொடர்ந்து கிரகணமும் வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸா இருக்கணும் அப்படின்றது வந்து ஐம் ஜஸ்ட் விஷிங். அண்ட் நீங்க எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு நாள்ல 1.5 மணி நேரத்துல நடக்கிற விஷயத்த எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல 1.25 மணி நேரத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் கதை சொல்லியிருக்கிற விஷயமும் வந்துட்டு ஒரே நேரத்துல இருக்கும். ஸோ அதுதான் புதுசா இருக்கு. ஹீரோ ஆஃப் த டே சுந்தரமூர்த்தி. மியூசிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீம்ல இருந்து ஹீரோயினுக்கு உண்டான சாங் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரிட் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆடியன்ஸா உட்காந்து கேட்கும்போதே வந்து ஒரு ஆல்பம்குள்ள இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ ஐம் விஷிங் சுந்தரமூர்த்தி ஒன்லி த பெஸ்ட் வித் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த படம் வந்துட்டு இன்னொரு நல்ல பிளாட்ஃபார்மா அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வெல்கம் சிவா சார், ஐம் விஷிங் யூ ஆஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி. படம் மொத்தம் 35 டேஸ்ல ஷூட் பண்ணி முடிச்சோம். எங்களுக்கு இருக்க ஒரே சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து படம் ஃபுல்லா நைட் ஷூட்ன்றனால எல்லாருமே ஒட்டுமொத்த சிட்டியும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஷூட் போக முடியும். ஸோ ஈவினிங் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் எங்களால் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வைக்க முடியும். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock விடிஞ்சிரும். ஸோ 12 to 5 தான் எங்களால் எடுக்க முடியும். பட் 35 டேஸ்க்குள்ள முடிச்சாகணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேமராமேனால பண்ண முடிஞ்சதுனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் எடிட்டர் மணிக்குமரன் சொன்ன மாதிரியே வந்து ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து என் கூட இருக்கிற என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அண்ணன் தான். மணி வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு சப்போர்ட்டிவ். என்னோட எல்லா ஷார்ட்லயுமே அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தது. இந்த படமும் அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு. மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துல இந்த ட்ராக் மொத்தம் 7 ட்ராக்ஸ் இருக்கு. எல்லாமே வெவ்வேறு ஜானர். எல்லாருமே நீங்க ஆன்லைன்ல பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். ஒரு கானா பாட்டு இருக்கும், ஒரு குத்து பாட்டு இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் பாட்டு இருக்கும், ஒரு இங்கிலீஷ் பாட்டு கூட படத்துல போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லா பாட்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டேலண்ட் வந்து கண்டிப்பா ஒரு பாட்டு கேட்டவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ்.